ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இங்கே சனி பகவானுடைய பயிற்சி எப்போ இருக்குன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனிக்கிழமை இரவு சுமார் 9:43 பயிற்சி ஆகிறார். எப்பவுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த வருஷம் அவருடைய பயிற்சி கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் மட்டுமே. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான், உத்திரட்டாதின்னா சனி பகவான், ரேவதின்னா புத பகவான். இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாகத்தான் அவர் நமக்கு சஞ்சாரம் பண்ணி பலன் கொடுக்க போறாரு. அதுலேயும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்த உங்களுக்கு அவருடைய பயிற்சி என்ன செய்ய போகுது இதுதான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் 26 மாதங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் 2 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சியும் இருக்கு. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல கடந்த காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் எவ்வளோ காலம் குறைவாக இருந்தது, அந்த நிலைமைகள் மாறி முழுமையான தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கலாம், பூஜை பண்ணியிருக்கலாம், பரிகாரங்கள் பண்ணியிருக்கலாம். எதுலேயுமே பெரிய லெவலில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காத அந்த நிலைமைகள் மாறி இப்போ நீங்கள் எதுவுமே பலனர் கூட எல்லா விதமான அனுகூலங்களையும் சனி பகவான் பூச நட்சத்திரத்தில் பறந்தவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராகிட்டான்னு தான் அர்த்தம். வாழ்க்கையில் எந்த சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் துயரத்தையும் கொடுத்தாரோ அவர் அந்த நிலைமைகளை மாற்றி வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்போ அவர் வச்சிருக்கார் கையில், உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆக பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த தெய்வ அனுகூலம்னா நம்ம எதை சொல்கிறோம்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சொல்கிறோம். ஆக இது வரைக்கும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு சார்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் அத்தனையும் போராட்டமாக இருந்த நிலைமைகள் மாறி நீங்கள் எதிர்பாராமைய நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிட்டு இருந்த நிலைமைகள் மாறி போராட்டம் இல்லாமையே எளிதில் வெற்றி. இதுதான் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், வேற ஒன்றும் இல்லை. லைஃப்ல நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும், நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதற்கான வாய்ப்புகளும் கிரக நிலைகளும் உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே இந்த காலங்களில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத பயணம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 26 மாதத்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும், வேலை வாய்ப்புகள் மாற்றணும்னு நினச்சிங்களோ அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் உண்டு. அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஆரம்பத்தில் 1-2 தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வெற்றி வெறும் சும்மா கிடைக்காது, உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க. பூச நட்சத்திரம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் நான் முதலே சொன்னேன். ஆகையினால நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு தள்ளி போடாதீங்க, உடனே அப்பவே செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கத்தை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம்
வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ வேலை உண்டு. வேலையில் இருக்கேன், நான் சர்வீஸில் இருக்கேன், கவர்மெண்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்ததா உண்டு. சனி பகவானுடைய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவலில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தேன், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, நான் வேலை தேடிட்டு இருக்கேனே, கிடைக்குமா? கண்டிப்பாக 2025 மார்ச்சுக்கு அப்புறம் கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கும் முயற்சி கிடைக்குமா? முயற்சி பண்ணுங்க. எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அத்தனை பேரும் முயற்சி. இந்த காலகட்டங்களில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனை இருக்குது. எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னாலும் பாஸ் பண்ணுவீங்க. இதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆக பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் உண்டு. மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இது அத்தனையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுங்க. 2025 மார்ச்சுக்கு அப்புறமே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்க்குற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி மாறலாமா, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடலாமா, என் கம்பெனிக்கு தாராளமாக போடலாம். ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது அமையுமா, பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அதே 2025 ஜூனுக்கு அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் மணி, உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அதிலே அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், இது அத்தனையும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக 2025 ஜூனுக்கு அப்புறம் கவனம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனம் செலுத்துங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள், இதுவும் இந்த காலங்களில் தலை தூக்கும். அதுலேயும் 2025 ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் கவனமாக இருங்க. தலையிடாமல் சூரிட்டி செக்யூரிட்டி வேண்டாம். கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 2026 ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டர் கவனித்து பாருங்கள். இந்த சனி பயிற்சி முழுவதுமே நீங்கள் தன்வந்திரி பகவானை, ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.